வாடகைக்கு வீடு கொடுக்குறவங்க ரிஜிஸ்டர் பண்ணலன்னா தேவையற்ற சிக்கல்களை சந்திக்க நேரிடும். நீங்க நினைச்ச உடனே வாடகை இருக்கிறவன ஒரே நாள்ல நீங்க காலி பண்ண முடியாது. போகும்போது நாங்க எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி வெள்ளை அடிச்சு கொடுக்கணும். இவங்க இன்னொரு வீட்டுக்கு போதுதான் இந்த அட்வான்ஸை ரெடி பண்ணி இதை நம்பிட்டு இருப்பாங்க. அதுலயும் இந்த ஓனர்ஸ் வந்து கை வைக்கிறதுனால இந்த சட்டத்தின் மூலமா அந்த சிக்கல்களுக்கு ஒரு முடிவு ஏற்பட்டிருக்கு. 10 மாதம் அட்வான்ஸ் கொடுங்க, ஒரு கரண்ட் பில் ஒன்றும் 7 ரூபா கொடுங்க 8 ரூபா கொடுங்கலாம் சென்னையில பல இடங்கள்ல நம்ம கேள்விப்படலாம். அதெல்லாம் இந்த சட்டத்தின் மூலமா ஒரு முடிவு கொண்டு வரப்பட்டிருக்கு. எவ்வளவு அட்வான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க சார்? குடும்பங்களா வீடு வாடகை எடுக்கிறவங்களுக்கு வந்து ஓனர்ஸ் எல்லாமே ஒரு அதிகார வர்க்கமா இருக்காங்களா சார்? ஏன்னா நமக்கு இவங்க இல்லைன்னா இன்னொரு டெனன்ட் வந்துருவாங்கன்ற ஒரு தைரியத்துல அவங்க என்ன வேணா பேசுறாங்களா? ஆமா, சில ஓனர்ஸ் அப்படி பேசுறாங்க. சில பேர் வீட்டு வாடகையே நார்த் இந்தியாவிலிருந்து வர்ற தொழிலாளர்களுக்கோ இல்ல குடும்பங்களுக்கோ நீங்க வாடகை கொடுக்கும்போது காவல்துறையிட்ட ஒரு ஒப்புதல் வாங்கிட்டு இவங்களை பத்தி கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் நீங்க வெரிஃபை பண்ணிட்டு அவங்க ஆதார் டீடைல் கலெக்ட் பண்ணிட்டு அவங்களை பத்தின தகவல்களை வெரிஃபை பண்ணிட்டு வாடகை கொடுக்கறது நல்லது. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் சுசில் ராஜ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கு. இப்போ புதுசா வாடகைக்கு இருக்கவங்களுக்கு ஒரு புதிய சட்டம் நடைமுறைக்கு வரதா இருக்கு. என்னென்ன சட்ட திட்டங்கள் கொடுத்திருக்காங்க சார்? இல்ல, வாடகை வீட்டுல குடியிருக்கிறவங்களுக்கு வந்து வாடகைக்கு வீடு கொடுக்கறவங்களால பல தொந்தரவுகள் இருக்கு. அது மாதிரி வாடகை குடியிருக்கிறவங்களும் வீட்டு ஓனர்களுக்கு வந்து பெரிய அளவுல வந்து சில நேரங்களில் அவங்களுக்குள்ள சிக்கல் ஏற்பட்டு பெரிய அளவில் அது வந்து ஒரு மோதல் ஏற்படுத்துகிற போக்கு இருக்கிறதுனால அதெல்லாம் தீர்வு செய்கிற விதமாக இந்த சட்டங்களை உருவாக்கியிருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 மாதங்களுக்கு வீடு வாடகைக்கு கொடுக்கப்படும். 12 மாதங்களுக்கு ஒரு முறை அந்த லீஸ் அக்ரிமெண்ட்டை நீங்கள் ரினியூ பண்ணணும். லீஸ் அக்ரிமெண்ட்டை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். நீங்கள் நினச்ச உடனே வாடகை இருக்கிறவன ஒரே நாளில் நீங்கள் காலி பண்ண முடியாது. அவருக்கு ப்ரேயர் நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். அப்புறம் அவர் வீட்டில் குடியிருக்கும் போது அந்த வீட்டில் வந்து அவர் ஏதாவது சேதங்களை ஏற்படுத்தியிருந்தாலோ அல்லது வாடகை ஒழுங்காக தராமல் இருந்தாலும் மாத்திரம் தான் நீங்கள் அவரை காலி பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய விருப்பங்களுக்கு விருப்பங்களுக்காக அவர் மூஞ்சி எனக்கு பிடிக்கலாம் நீங்கள் அவரை காலி பண்ண முடியாது. அது நீங்கள் வாடகைக்கு முன்னாடி கொடுக்கும்போதே நீங்கள் முடிவு பண்ணிருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையான விஷயங்களா இருக்கு. எவ்வளவு அட்வான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க சார்? குடும்பங்களா வீடு வாடகை எடுக்கிறவங்களுக்கு வந்து 2 மாதங்கள், கமர்ஷியல் வீடு கட்டடங்களுக்கு வந்து இப்போ கடைகள் வணிக நிறுவனங்கள் வர்த்தக நிறுவனங்களுக்குலாம் வந்து 6 மாதம் அட்வான்ஸ் வாங்க சொல்லி இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த சட்டத்திட்டம் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா இந்த மாதிரி வீடு வாங்குறது சாத்தியமா சார்? ஆமா, இப்போ வந்து வாடகைக்கு குடியிருக்க போறவங்களுக்கு வந்து கொஞ்சம் சாதகமான விஷயங்கள் இதுல இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது வந்து நடுத்தர குடும்பங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். 10 மாதம் அட்வான்ஸ் கொடுங்க, ஒரு கரண்ட் பில் ஒன்றும் 7 ரூபா கொடுங்க 8 ரூபா கொடுங்கலாம் சென்னையில பல இடங்கள்ல நம்ம கேள்விப்படலாம். அதெல்லாம் இந்த சட்டத்தின் மூலமா ஒரு முடிவு கொண்டு வரப்பட்டிருக்கு. கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றம் இருக்குன்னு தான் நம்புறோம். இது நடைமுறைக்கு வருமா? சென்னை மாதிரியான பெருநகரங்களுக்கு 2 மாசம் அட்வான்ஸ் கொடுத்தா போதுமா? வீடு வாடகை கொடுப்பாங்களா? ஆரம்பத்துல இந்த மாதிரி 10 மாசம் அட்வான்ஸ் இல்ல 25 மாசம் அட்வான்ஸ் எல்லாம் வாங்கி பழகின ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து ஆரம்பத்துல கண்டிப்பா இந்த சட்டத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. இது வந்து அவர்களுக்கும் வந்து சிக்கல்ல தான் இருக்கும். அதனால இது தொடர்பான ஆரம்பத்துல சில தயக்கங்கள், எதுவும் புது சட்டங்கள் இயற்றப்படும் போது மக்கள்கிட்ட இருந்து பொதுவாக எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். காலப்போக்கில் பழகிடுவாங்க. என்னன்னா இந்த சட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா வாடகை இருக்கவங்களுக்கும் சாதகமான அம்சங்கள் இருக்கு, வீடு வாடகை விடுறவங்களுக்கும் சாதகமான அம்சங்கள் இருக்கு. ஏன்னா இவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா 2 மாதங்களுக்குள்ள அந்த சிக்கல்கள் தீர்க்கப்பட்டு ஒரு முடிவு கொண்டு வந்துருப்போம். ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா காலி பண்ணாம 10 வருஷம் 15 வருஷம் இருக்கிற மாதிரியான சிக்கல்கள்லாம் கோர்ட்டுகளில் நிலுவையில் இப்பவும் இருந்துட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரும்னு நம்புறோம். இந்த சட்ட திட்டங்கள்லாம் இருந்தாலும் டெனன்ட் வந்து சந்திக்கக்கூடிய கொடுமைகள் என்னென்ன சொல்லலாம் சார்? இல்ல, இப்போ வாடகை வீட்டில், இப்போ நானும் வாடகை வீட்டில் இருந்திருக்கேன், இப்பவும் வாடகை வீட்டில் இருந்துட்டு இருக்கேன். வாடகை வீட்டில் வந்து சில வீடுகளில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹவுஸ் ஓனர்ஸ் கொஞ்சம் கெடுபடியான ஆளா இருந்தாங்கன்னா 10 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா நான் கேட் அடைச்சிடும்னு சொல்லுவாங்க. அதனால வாடகை குடியிருக்கிறவங்களுக்கு பல சிக்கல்கள் ஏற்படும். அவரால் அந்த நேரத்துக்கு போக முடியாது. அதனால அவங்களுக்குள்ள போன உடனே இந்த சிக்கல் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ வாடகைக்கு குடியிருக்கிறவங்களை நீங்க பாத்தீங்கன்னா வாடகை குடியிருக்கிறவங்களுக்கு வீட்டு ஓனர்கள் வந்து ஒரு தேவையற்ற கட்டுப்பாடுகளை விதிக்கிறதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வீட்டில் உதாரணமா தேவைக்கு கூட ஆணி அடிக்கக்கூடாது, நாங்க வீடு அப்படி வச்சிருக்கோம் இப்படி வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் உங்க சொந்தக்காரங்க யாரும் வரக்கூடாது, வந்தா 2 நாளைக்கு மேலே தங்கக்கூடாது. இப்போ அப்பா அம்மா யாராவது ஊர்ல இருந்து அவங்க பிள்ளைங்களை விசிட் பண்ண வந்திருந்தாங்கன்னா எப்போ போவாங்க அவங்க அப்படின்னு நம்மகிட்ட நேரடியாக வந்து கேட்கறது, இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் சென்னை மாதிரியான பெருநகரங்கள்லாம் ரொம்ப சாதாரணம். அப்புறம் சென்னையில் இப்போ புதுசாக ஒரு எல்லா ஊர்லயும் இருக்கு. சென்னையில் ஒரு குறிப்பா வந்து பெட் அனிமல்ஸ் நிறைய விரும்பி வளர்க்குறாங்க. இந்த பெட் அனிமல்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு வந்து வீடு கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டமான சவாலாகவே இருக்கு. பெட் அனிமல்ஸும் விட முடியாது, வீடும் நமக்கு வேணுங்கும் போது அவங்க அந்த நாய்களை பூனைகளை வந்து அபண்டன் பண்ணிடுறாங்க. அதனால ரோட்ல வந்து தெருநாய்கள் தொல்லை அதிகமாயிருன்றாங்க. இந்த சிக்கல்களுக்கெல்லாம் இந்த சட்டத்தில் ஒரு முற்றுப்புள்ளி ஏற்பட்டா நல்லா இருக்குன்னு நம்புறோம். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பத்தி சொல்றாங்களே சார், இப்ப வீட்டு வாடகைக்கு போறாங்கன்னா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் சார்? ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு நீங்க உங்க டெனன்ட்டும் ஓனருக்கு இடையில போடப்படுற அந்த ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் அது கையில் எழுதப்பட்டதா இருக்கக்கூடாது. அதோட உங்களோட ஆதார் கார்டு,
தேவைப்பட்ட பேன் கார்டு இதெல்லாம் வச்சு நீங்கள் ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தா இந்த சட்டப்படி இங்கே அதில் எழுதப்பட்ட சரத்துக்கள் வந்து செல்லுபடி ஆகும். புது சட்டத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலன்னா ஏதாவது ஃபைன் கொடுத்துருக்காங்களா? ஆமா, 5000 ரூபாய் ஃபைன். புது சட்டத்தில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலன்னா 5000 ரூபாய் ஃபைன். இந்த சட்டத்திட்டங்கள்லாம் உங்களை கட்டுப்படுத்தாதுன்ற மாதிரி வருவாங்க. இதையும் வந்து அரசுகள் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, அந்த எக்ஸிக்யூஷன் பண்ணுற ரூல்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணும்போது வாடகைக்கு வீடு கொடுக்குறவங்க ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா தேவையற்ற சிக்கல்களை சந்திக்க நேரிடும். எத்தனை மாசத்துக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும் சார்? 2 மாதத்துக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இப்போ வீடு காலி பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை புடிச்சிட்டு தான் கொடுப்போம்னு சொல்லுவாங்களே சார். இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்குலாம் நாங்க எடுத்துக்கிறோம், மெயின்டெனன்ஸ்க்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களா, அது சட்டப்படி உண்மையா இல்ல அவங்களா எடுத்துக்கிறாங்களா? இல்ல, சட்டப்படி அது 2019 ஆக்ட் படியே அது வந்து தவறானது தான். ஆனா பல வீடுகளில் அது அப்படிதான் நடக்குது. போகும்போது நாங்க கொடுக்கும்போது எப்படி கொடுத்தோமோ நீங்க அப்படியே கொடுக்கணும்பாங்க. வீட்டை வாடகைக்கு விட்டுருவாங்க, வீட்டை இவங்க பயன்படுத்துவாங்க. போகும்போது அப்படியே கொடுக்கணும், அதுக்கு இவங்க வாடகையும் கொடுத்துருக்காங்க. போகும்போது நாங்க எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி வெள்ளை அடிச்சு கொடுக்கணும். இந்த அது உடஞ்சிருக்கு இது உடஞ்சிருக்குன்னு சொல்லி தேவையற்ற ஒரு பில்லை போட்டு இவங்க இன்னொரு வீட்டுக்கு போதுக்காக இந்த அட்வான்ஸை ரெடி பண்ணி இதை நம்பிட்டு இருப்பாங்க. அதுலேயும் இந்த ஓனர்ஸ் வந்து கை வைக்கிறதுனால இந்த சட்டத்தின் மூலமா அந்த சிக்கல்களுக்கு ஒரு முடிவு ஏற்பட்டிருக்கு. இப்போ இதனால வீட்டு ஓனர்ஸ்க்கும் சிக்கல் தானே சார்? இப்போ அப்படியே கொடுக்கறது இல்லைன்னா, இப்போ குழந்தைகள் இருக்காங்க, கிறுக்குறாங்க, இல்ல ஏதாவது சேதம் விளைவிக்கிறாங்கன்னா அதை மாத்துறதுக்கு ஓனருக்கும் செலவாகும் இல்லையா? இல்ல, ஓனர்ஸ் வந்து நீங்க வீடு வாடகை கொடுக்கும்போது நீங்க ஓனர்ஷிப் தான் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறீங்க. சட்டப்படியா ஒரு டேர்முக்குள்ள அது ஓனர்ஷிப் ரைட் அவங்களுக்கு இருக்கு. வாடகை இருக்கிறவங்க அவங்க அந்த வீட்டில் குடியிருக்காங்க, அந்த வீட்டை அவங்க பயன்படுத்துறாங்க. வேரண்டர் எப்பவும் இருக்க தான் செய்யும், எந்த பொருளை பயன்படுத்தினாலும் அதுக்கு அவங்க வாடகை கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த வாடகைக்குள்ள தான் நீங்க அதை மீட் பண்ணிக்கணுமே தவிர எக்ஸ்ட்ரா அவங்க வீடு காலி பண்ணும்போது நான் எவ்வளோ சார்ஜ் பண்றேன் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்றது வந்து வாடகை குடியிருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய தொந்தரவா இருக்கு. அது இந்த சட்டத்தின் மூலம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இப்ப ரெண்டல் அக்ரிமெண்ட் போடும்போது இந்த விஷயத்தை எழுதி இருந்தாங்கன்னா இது சட்டப்படி செல்லுமா? ஆமா, இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்ல இதெல்லாம் நீங்க எழுதிருக்கணும், இது சட்டப்படி செல்லும். புது சட்டப்படி இதெல்லாம் தான் செல்லும். இல்ல பழைய சட்டங்களையும் இத ரெண்டல் அக்ரிமெண்டா எழுதி இருந்தா இத கோர்ட்ல கேஸ் போட முடியுமா? இது கோர்ட்ல கேஸ் போட வேண்டியதில்லை. கோர்ட்ல நீங்க இந்த சட்டப்படி நீங்க பதிவு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்கள் ஓனர்களுக்கும் குடியிருக்கவங்களுக்கு ஏற்படுற சிக்கல்களை வந்து 2 மாதத்துல தீர்க்கும்படியாக இந்த சட்டத்துல சில வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. அதனால இந்த சட்டம் வந்து குடியிருக்கவங்களுக்கும் சரி வாடகை விடுறவங்களுக்கும் சரி ஒரு பேலன்சிங்கான ஒரு சட்டமா தான் இது மக்களால் பார்க்கப்படும். இப்ப இவங்களை காலி பண்ண வைக்கணும் அப்படின்னா புது சட்டப்படி ஏதாவது தொல்லை கொடுத்தாதான். பழைய முறைகள்ல எப்படி சார் காலி பண்ண வைக்கிறாங்க? புது சட்டப்படியும் தொல்லை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வந்து சொல்லியே காலி பண்ணலாம். ஆனா சில இடங்கள்ல தொல்லை கொடுக்க முடியாது ஓனர்களும் இருக்காங்க, டெனன்ஸும் இருந்திருக்காங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா 3 மாசம் ப்ரையர் நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். ப்ரையர் நோட்டீஸ் கொடுத்தீங்கன்னா 3 மாசத்துல அவங்க காலி பண்ணிடுவாங்க. இல்ல காலி பண்ண மாட்டேன்னு சொன்னா அது கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு அத்தாரிட்டி இருக்கு. நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா 2 மாசத்துல உங்களுடைய கம்ப்ளைண்ட்டுக்கு தீர்வு கிடைச்சிடும். இந்த சட்டம் வந்து வாடகை கொடுக்குறவங்களுக்கும் வீட்டு ஓனர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதம் தான். ஏன்னா நீண்ட நாட்கள் ஒரு சட்ட சிக்கல் சட்ட தாவாக்களை உங்களை தள்ளுறதுக்கு பதிலாக 2 மாசத்துல உங்களுக்கு தீர்வு கிடைச்சதுல. நீங்க வந்து 12 மாசம் அட்வான்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் வந்து இந்த 2 மாசம் அட்வான்ஸ் வாங்கும்போது இருக்காது. ஏன்னா அந்த சிக்கல்கள்லாம் இந்த சட்டத்தின் மூலமா உங்களுக்கு 2 மாசத்துல தீர்வுக்குள்ளாக்கப்பட்டுரும். அதனால இது ஒரு பூம் தான் உங்களுக்கு. ரெண்டுக்கு இருக்கவங்களுக்கும் ஓனருக்கும் ரிலேட்டடா ஒரு பிரச்சனைகள்லாம் உருவாகுது இல்ல சார்? அந்த மாதிரி கேசஸ் எடுத்திருக்கீங்களா? அந்த மாதிரி கேசஸ் கமர்ஷியல் பில்டிங்ஸ்ல அந்த மாதிரி கேசஸ் வருது. அது இவங்க வாடகைக்கு விட்டுருப்பாங்க. அது வாடகைக்கு விடுறதுக்கு முன்னாடி ஒரு இடத்த வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டு இவங்க வாடகை விடும்போது அந்த ஏற்கனவே இருந்தவர் எங்கேயாவது லோன் வாங்கியிருப்பாரு. இதன் மூலமா சில சிக்கல்களுக்குள்ள வாங்குறவங்களுக்கு ஏற்படுத்தும் விதமா அந்த சிக்கல் இருக்கு. அதெல்லாம் கோர்ட்ல தீர்க்கப்படுது. சிவில் கோர்ட்ல தான் அதுக்கான தீர்வுகள் காணப்பட்டிருக்கு. இந்த சட்டம் வந்து இப்போ இண்டிவிஜுவலா வீட்டுல வாடகையில் இருக்கவங்களுக்கும் கமர்ஷியலா போறவங்களுக்கும் வந்து பெரிய அளவுல உதவியா இருக்கும்னு நம்புறோம். இப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு இவ்வளவு சிக்கல் இருக்கும்போது வட மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து குடியிருக்கிறாங்க, அவங்க என்னென்ன ஆவணங்கள் சப்மிட் பண்ணுவோம் சார்? அதான் இந்தியா முழுக்க இருந்து புலம்பெயர் தொழிலாளர்கள்னு சொல்லப்படுற வட மாநிலத்தை சேர்ந்தவங்க வந்து நிறைய குடியிருக்க வராங்க, வேலை விஷயமா வராங்க, தொழில் பண்றாங்க, பிழைக்கிறாங்க, போயிடுறாங்க. நிறைய குற்றச்செயல்களும் இதன் மூலமா கூடியிருக்கின்ற ஒரு பேச்சும் வந்து இருக்கு. காவல்துறை அதனால அவங்க யாரெல்லாம் வாரான்றது ஒரு இதை லிஸ்ட் எடுக்க தான் செய்யறாங்க. ஸோ நீங்க ஒரு நார்த் இந்தியாவிலேருந்து வர்ற தொழிலாளர்களுக்கோ இல்லை குடும்பங்களுக்கோ நீங்க வாடகை கொடுக்கும்போது காவல்துறையிட்ட ஒரு ஒப்புதல் வாங்கிட்டு இவங்களை பத்தி கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் நீங்க வெரிஃபை பண்ணிட்டு அவங்க ஆதார் டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு அவங்கள பத்தின தகவல்களை வெரிஃபை பண்ணிட்டு வாடகை கொடுக்கறது நல்லது. வேற இந்த சிக்கல்லாம் தவிர்க்கணும்னா நம்ம அதான் செய்ய வேண்டியிருக்கு. அவர்களை புறக்கணிக்கிற மாதிரி இல்லை, இருந்தாலும் ஒரு ஜாக்கிரதை உணர்வோட அதை செய்யறது ஒன்றும் தவறு இல்லை. ஸோ இப்போ டெனண்ட்டுக்கும் ஓனருக்கும் உளவியல் ரீதியான பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல சார்? இப்போ ஓனர் வந்து விசிட் பண்றாங்க, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்போம். ஸோ உளவியெல்லாம் அவங்க எப்படி அதை கையாளுறாங்க சார்? இல்ல, டெனன்ட்ஸுக்கு வந்து உளவியல் ரீதியான சிக்கல்களை வந்து ஓனர்ஸ் கொடுக்குறாங்கன்றது ஒரு பரவலான குற்றச்சாட்டு தான். வாடகை இருக்க டெனன்ட்ஸுமே வந்து தங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்திக்கிட்டு வெளியில போய் அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும், ஃபிளாட் வாங்கணும், இப்படி கனவுல நிறைய பேர் போயிடுறாங்க, வச்சுறாங்க. சில பேர் டார்கெட் பண்ண முடியாம தங்களுடைய இருப்பிடத்தை வந்து அதே இடத்துல வச்சுக்கிட்டு இந்த பிரச்சனைகளோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து அரசு வந்து அனைவருக்கும் கல்வி கொடுக்குற மாதிரி, அனைவருக்கும் வீடு கொடுக்குற மாதிரியான ஒரு திட்டத்தை வந்து பெரிய அளவில் நடைமுறைப்படுத்தும் போது இந்த சிக்கல்கள்லாம் தீர்வு வரும். அது வரைக்கும் இந்த சிக்கல்கள் தொடர்ந்து இருக்கத்தான் செய்யும்.
இந்த சிக்கல்களை வந்து தீர்க்கிறதுக்கு இந்த மாதிரியான சட்டங்களை போட்டு அதை வந்து ஒரு ஒரு சமநிலையில வைக்கலாமே தவிர அது முழுமையான இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த சட்டங்கள் கிடையாது. மக்களும் வந்து தங்களோட தகுதியை உயர்த்திக்கிறதுக்கு எப்பவும் ஒரு தன்முனைப்போட இருந்து வாழ்க்கையில உயரவும், வீடுகள் வாங்க, செல்வத்தை சேர்க்க வைக்க, திருவள்ளுவர் சொன்ன மாதிரி செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனில் இல்லைன்னாரு. அதாவது பணத்தை சம்பாதி, செருக்கு நீங்க கேட்குறீங்களா, ஒரு ஒரு இமோஷனல் அவங்களை அட்டாக் பண்றாங்க, அந்த செருக்கு அறுக்கிற எஃகு வந்து இந்த பணம் தான்ன்றாரு, அவர் செல்வம் தான்ன்றாரு. அப்படி பணம் சம்பாதிக்கிறதுக்கான தன்முனைப்பு வந்து குடியிருக்கிறவங்க நமக்கு ஒரு சொந்த வீடு வேணும், எல்லாருக்கும் வீடு வாங்குறது ஒரு பெரிய கனவு தான். அந்த கனவு நோக்கி அவங்க வாழ்க்கையை நகர்த்தும் போது இந்த பிரச்சனைகள்லாம் காலப்போக்கில் மாறுதல் அடையும். ஆனா இன்னொரு செட் ஆஃப் மக்கள் வந்து இது மாதிரி வாடகைக்கு வர போற இது ஒரு சைக்கிள் நடந்துகிட்டே தான் இருக்கும் உலகத்துல. இந்த சட்டம் வந்து சிக்கல்களுக்கு முழுமையான தீர்வு இல்லை. ஆனா இது ஒரு ஒரு காலப்போக்கில் இது சமநிலை ஏற்படுறதுக்கான ஒரு முயற்சி தான். ஓனர்ஸ் எல்லாமே ஒரு அதிகார வர்க்கமா இருக்காங்களா சார்? ஏன்னா நமக்கு இவங்க இல்லைன்னா இன்னொரு டெனன்ட் வந்துருவாங்கன்ற ஒரு தைரியத்துல அவங்க என்ன வேணா பேசுறாங்களா? ஆமா, சில ஓனர்ஸ் அப்படி பேசுறாங்க. சில பேர் வீட்டு வாடகையே தங்களுடைய வருமானமா வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதையும் நீங்க கணக்குல எடுத்துக்கணும். அதனால வாடகைக்கு வீடு கொடுக்குறவங்க வந்து அவங்க ஏதோ தேவை ஏற்பட்டு தான் அவங்க கொடுக்குறாங்க. அது மாதிரி வாடகை இருக்கிறவங்களும் வீடு இல்லாதனால தான் அங்கே போறாங்க. ஸோ ரெண்டு பேரும் இதை உணர்ந்துக்கிட்டு அதை ஒரு கமர்ஷியல் ஒரு டீலிங் மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே கடந்து போறது தான் நல்லது. ஸோ வீட்டு வாடகை சம்பந்தமா இது வரைக்கும் எங்களோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.